வணக்கம் சென்டம் மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சென்டம் மேப்பில். ஸோ எக்ஸாமுக்கு ஆனுவல் பிளானர்லாம் விட்டாச்சு. இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆரம்பிக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலேயே டைம் இருக்குது. குரூப் 4க்குலாம் 1 வருஷமே டைம் இருக்குது. குரூப் 2க்குலாம் 10 மாதம், அதாவது 10 மாதம் டைம் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போயே ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட் பேட்ச் போடுறதா இருந்தாலும் சரி, இப்போயே டெஸ்ட்டு டெய்லியும். ஆனால் எழுத ஆரம்பிச்சிட்டோம், படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ டெய்லியும் ஒரு 4 மணி நேரம் செலவு பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி எங்களோட கரண்ட் அஃபேர்ஸும், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரோல் பண்ணுது, ஓகேவா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லியும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி டிசம்பர் 8க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, ஆயுதப்படை கொடி தினம், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக் டே 2025. ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக் டே எப்போ அப்படின்னா 7 டிசம்பர் அன்னைக்கு இதை கொண்டு வராங்க. ஸோ 7 டிசம்பரு ஆயுதப்படை, ஓகேவா? ஆயுதப்படை கொடி தினம் இந்தியாவில் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்படுது. கொடி நாள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்திய இராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை சீருடை அணிந்த பணியாளர்களுக்கு நன்றியும் ஆதரவையும் தெரிவிக்கும் வகையில் இந்த கொடி தினம் கொண்டாடப்படுது. எப்போ அப்படின்னா சர்விங் பர்சனல், எக்ஸ் சர்வீஸ்மேனு எல்லாருக்குமே இதில் பங்களிப்பு உண்டு. ஓகே, இது வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், சாலிடாரிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதையும் தேசிய வெளிப்படையாக அமைது இது, ஓகேவா? அவங்கள ஊக்குவிக்கிறது, அவங்களோட போராட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற தியாகங்கள், அவங்க இருக்கிற ஈடுபாடு. ஸோ நாட்டை காவந்து பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இப்போ வேலை பார்க்கறதுனால அதாவது மழை நீர்னு பார்க்காம, வெயில்னு பார்க்காம, பனின்னு பார்க்காம அவங்க இப்போ கூட துபாயில் ரீசெண்டாக ஒரு சோக இது நடந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இந்தந்த சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு பெருமைப்படுத்தும் தினம் தான் இந்த நேஷ்னல் ஃப்ளாக் டே, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக் டே. அடுத்து, விச் கண்ட்ரி விக்டோரியா யூனிவர்சிட்டி ஓப்பன் ஃபர்ஸ்ட் இந்தியா கேம்பஸ் இன் குருகிராம் பை 2026? 2026ஆம் ஆண்டுக்குள் குருகிராமில் எந்த நாட்டில் விக்டோரியா பல்கலைக்கழகம் இந்திய வளாகத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க? இந்த விக்டோரியா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஓகேவா? ஆஸ்திரேலியாவில் இருக்குது இந்த விக்டோரியா பல்கலைக்கழகத்தில். இதோட ஒரு ஆஃபீஸ் கேம்பஸ் இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. உயர்கல்விக்கான குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் என்சிஆர் பகுதியில் அமைந்துள்ள இந்த குருகிராமில் அதன் முதல் சர்வதேச வளாகத்தை இங்கே நிறுவுறாங்க, ஓகேவா? விக்டோரியா யூனிவர்சிட்டி இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டி லைசன்ஸ்டு பை இந்தியன் கவர்மெண்ட், அப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரிஃபார்ம் ஸ்கூல்ல வருது, ஓகேவா? இந்த கேம்பஸ் வந்து எப்போனா 2025க்குள்ள விக்டோரியா பல்கலைக்கழகம் ரெகக்னைஸ் இதில் வந்து பண்ணுறதா இருக்காங்க. ஓகே, 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து வியூ அப்படின்னா விக்டோரியா யூனிவர்சிட்டி. ஸோ கற்பித்ததற்கான அதன் கையொப்ப தகுதி மாதிரியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஆஸ்திரேலிய தலைநகரம் என்ன அப்படின்னா கேன்பெரா. ஸோ நாணயம் வந்து ஆஸ்திரேலியன் டாலரு. பிரதமர் வந்து அந்தோனி அல்பானிஸ் இருக்காரு. இங்கே வந்து மன்னர் வந்து சார்லஸ் 3, ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியா இதுதான். சமீபத்தில் T20 கிரிக்கெட்டில் 600 விக்கெட்டுகளை எட்டிய 3வது பந்து வீச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த சுனில் நரைன், ஓகேவா? இவர் பேர் வந்து சுனில் நரைன். இவர் தான் வந்து 600 விக்கெட் T20 கிரிக்கெட்டில் 600 விக்கெட்டுக்கு மேலே எடுத்த 3வது நபர், ஓகேவா? சுழற்பந்து வீச்சாளர் இவர் சுனில் நரைன். ஸோ T20 கிரிக்கெட்டில் 600 விக்கெட்டுக்கு மேலே இவர் இருக்கிறாரு. இந்த இதை எட்டியது இவர் 3வது இடம். அப்புறம் மேற்கந்திய சுழற்பந்து வீச்சாளர் டிசம்பர் 4, 2022 அபுதாபி நைட் ரைடர்ஸ் மற்றும் ஷார்ஜா வாரியர்ஸ்க்கு இடையான உலக IPL போட்டியின் போது இந்த மைல்கல்ல அவர் எட்டினார். ஓகே, அடுத்து நேஷனல் காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் நெட்வொர்க் ரேணுகா ஐயர் MD என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து
சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் என்சிசிஎனுக்கு இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் என்சிசிஎன்னா நேஷனல் காம்ப்ரஹென்சிவ் கேன்சர் நெட்வொர்க்கு இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் ரேணுகா ஐயர் அவர்களை. இவங்க பேர் என்ன அப்படின்னா டாக்டர் ரேணுகா ஐயர். ஓகே, பிப்ரவரி 26, 2026 முதல் இவங்க வந்து இந்த இதில் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆவாங்க. 26 பிப்ரவரி 2006 அப்புறம் இவங்க தான் டாக்டர் ஐயர் வந்து ஆன்காலஜிஸ்ட்டு, 20 இயர் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த அகாடமிக் மெடிசன் ரிசர்ச்சு இதிலெல்லாம் அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 20 வருஷமா. அதுக்கப்புறம் கேலோ இந்தியா பல்கலைக்கழகம் விளையாட்டுப் போட்டிகள் 2025 பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி தான். கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸில் 2025க்கு சண்டிகர் பல்கலைக்கழகம் தான் முதலிடத்துல இருக்காங்க. எத்தனை அப்படின்னா 42 தங்கம், 14 வெள்ளி, 11 வெண்கலம் உட்பட 67 பதக்கங்களோட இவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க கேலோ யூனிவர்சிட்டி கேம்ஸு. ஓகேவா, இந்த கேலோங்கிறது எதனால அப்படின்னா நம்ம இன் ஃபியூச்சரில் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே லைக் சைனா மாதிரி, யூஎஸ் மாதிரி, மற்ற நாடுகள் மாதிரி ஒலிம்பிக்காக இருக்கட்டும், எந்த ஒரு போட்டிகளாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் நம்ம நல்ல ஒரு சாம்பியன்ஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேலோ இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த கேலோ இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி ஃபினிஷ் 2025 கேம்பெயினில் 32 கோல்டு, 25 சில்வர், 22 பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த போட்டி எப்போ நடந்தது அப்படின்னா நவம்பர் 24லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும். எங்கே அப்படின்னா ஜெய்ப்பூர், அஜ்மூர், உதய்பூர், ஜோத்பூருங்கிற மாதிரி இந்த ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் ராஜஸ்தானில் இது எல்லாமே இந்த கேலோ யூனிவர்சிட்டி கேம்ஸ் நடந்தது. இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல சண்டிகர் யூனிவர்சிட்டி முதல் இடத்துல இருக்கு. அப்புறம் ஹரி மேலா சக்தி பயிற்சியின் 5வது பதிப்பு எந்த 2 நாடுகளுக்கு இடையே தொடங்கப்பட்டது? அது என்ன ஹரி மேலா அப்படின்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இந்த ஹரிமாவு சக்தி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இது யாருக்குன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில நடந்த ஒரு எக்ஸசைஸ் தான், மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்தியா மற்றும் மலேசியா ராஜஸ்தான்ல டிசம்பர் 5 முதல் 18 5வது ஹரிமேலா சக்தி பயிற்சியை தொடங்குறாங்க. இது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடக்கிறது. ஓகேவா, இந்த கட்டளின் கீழ் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை எல்லாமே இதுல சோதனை பண்ணி பார்ப்பாங்க. இந்தியா யூனிட் வந்து தோக்ரா ரெஜிமெண்ட்டும் எங்க வந்து இருக்காங்கன்னா மலேசியன் யூனிட் 25th பெட்டாலியனும், அதாவது ராயல் மலேசியன் ஆர்மிலேருந்து 25th பெட்டாலியனும் இதுல எக்ஸசைஸ் பண்றாங்க. டோக்ரா படைப்பிரிவு, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின், இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டே 2025 எப்போ இது பண்றாங்க அப்படின்னா 7 டிசம்பர். ஓகேவா, 7 டிசம்பர் இன்டர்நேஷனல் ஏவியேஷன் டே. இப்போ கூட ரீசெண்டாக இண்டிகோனால என்னென்ன நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா, சிவில் விமான போக்குவரத்து தினம் 2025 டிசம்பர் 7 அன்று கொண்டாடப்படுது. உலகளாவிய வளர்ச்சியில சிவில் விமான பயணத்தின் முக்கிய பங்கை இது ஏற்படுத்துது. நம்மளோட பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 85. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு தான் ரொம்ப அதிகமாக பயணிகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பான மற்றும் திறமையான சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்தியாவில் தான். இப்போ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா சேஃப் ஸ்கை சஸ்டைனபிள் ஃபியூச்சர் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்னலாம் முக்கியமான நாட்கள் அப்படின்னா டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம், டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், சர்வதேச அடிமை தினம் ஒழிப்பு தினம், ஸ்லேவரி இதெல்லாம் ஒன்று. அப்புறம் கணினி எழுத்தறிவு டிஜிட்டல் லிட்ரஸி. டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளிகள் தினம், டிசம்பர் 5 உலக மண் தினம், அப்புறம் டிசம்பர் 6 மகா பரிநிர்வாண நிவாசம் சொல்லுவாங்க, டிசம்பர் 7 ஆயுதப்படை கொடி தினம், சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம். ஓகே, இதுவும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிப்போம், ரிவிஷன் பண்ணிப்போம். அப்புறம் இந்தியாவில் டிஜிட்டல் முகவரி முறையை உருவாக்க அஞ்சல் துறையால் முன்மொழியப்பட்ட முயற்சிக்கு பெயர் என்ன அப்படின்னா துருவா. ஓகேவா, துருவாங்கிறது தான் இதோட பேரு, துருவா. துருவானா என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஹப் ஃபார்
ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ். ஸோ இது நோட் பண்ணிக்கங்க. இவ்வளோ பெருசாக இருக்க கேட்க மாட்டாங்க. துருவா இப்போ ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு இவங்க தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் ஹப் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸை போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2026 படி இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாண்டர்டைஸ்டு இதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அட்ரஸ் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படிங்கிற அந்த அசஸ் மூலயமா புவிசார் குறியீடு செய்யப்பட்ட முகவரி அமைப்புடன் நாடு தழுவிய டிஜிட்டல் முகவரி டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அப்புறம் தரவு பகிர்வுக்கான முகவரி சேவையாகவும் ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையானதும் இது இருக்கு. இந்த ஆஸ்க்கு என்னன்னா அட்ரஸ் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படிங்கிறதா அடுத்த கொஸ்டின். இந்திய ராணுவம் அதன் ஐடியா மற்றும் இன்னோவேஷன் போட்டியான இன்னோ யோதா 2025 எந்த நகரத்தில் நடத்துனது? அதாவது இன்னோ யோதா அப்படிங்கிறது எங்க அப்படின்னா நியூ டெல்லியில. ஓகே, நியூ டெல்லியில இதை நடத்தினாங்க. ஸோ இந்திய ராணுவம் இதை நடத்தினாங்க. இதுல யார் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர பால் சிங்கும் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபும் இதுல கலந்துக்கிட்டாங்க. புதுதில்லியில நடந்துச்சு. ஸோ இதுல செயல்பாடுகள் தளவாடங்கள் மற்றும் பயிற்சியை மேம்படுத்த சிப்பாய் சார்ந்த புதுமைகளை உருவாக்குறது இதோட நோக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் 117 புதுமைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 47 தயாரிப்பு செய்யப்பட்ட 9 முன்மாதிரிகள் மதிப்பீடு செய்யப்பட்ட இந்த அறிவுசார் நிகழ்ச்சி எல்லாமே அதில் நடந்தது. அடுத்த கொஸ்டின், டென்சார் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா டென்சார் ப்ராசஸிங் யூனிட் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுள். ஓகேவா? TPUன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெட்டா மூலியமா டென்சார் ப்ராசஸிங் யூனிட்டை கூகுள் வந்து வெளியிட்டிருக்காங்க. கூகுள் சர்ச்சு, டிரான்ஸ்லேட்டு அண்ட் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்காக. ஸோ டெல்டா நிறுவனம் அதன் டென்சார் செயலாக்கங்களை பயன்படுத்த கூகுள் நிறுவனத்துடன் மேம்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுது. டென்சார் ப்ராசஸிங் யூனிட்டு. ஸோ டென்சார் செயலாக்க என்பது செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் இயந்திர மெஷின் லேர்னிங் பயணிகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு சிறப்பு சிப்பு தான் இது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கூகுள் 2016 உருவாக்கிய TPUகள் கூகுள் தேடல், மொழிபெயர்ப்பு மற்றும் புகைப்படங்கள் போன்ற பயன்பாடுகளுக்கு இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பெரிய அளவிலான பணிச்சுமைகளையும் தரவு மையங்கள் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங்லையும் இது பரவலாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த டென்சார் ப்ராசஸிங் யூனிட் இந்த வருஷம் கொஷின்ஸ் கேட்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கூகுள் இதை யார் வந்து நிறுவனாங்க அப்படின்னா லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின். நிறுவப்பட்டது 4 செப்டம்பர் 1998. இதோட அமைப்பு ஆல்பாபெட் இங்க்னு பேர். தலைமையகம் எங்கே இருக்குன்னா கலிஃபோர்னியா, அமெரிக்காவில். இப்போ தலைமை நிர்வாகியாக சுந்தர் பிச்சை இருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்தியாவை சேர்ந்தவர். ஸோ இந்த ஃபேக்ட்ஸோட இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.